ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புறேன். இதில் நம்ம அந்த கன்வேர் பெல்ட் டாஸ்க் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் வந்து ஸ்டார்டிங் எப்படி டீம் பிரித்தாங்க, இதில் ராணுவ யார் டீமில் இருந்தார், அவருக்கு இன்ஜுரி ஆகும்போது அது 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 எப்படி போச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா டீமாக பிரிஞ்சு தான் விளையாடணும் அப்படின்னும் போது அந்த கல்லை வந்து அந்த கன்வேர் பெல்ட்லேருந்து எட்டு வந்து கோட்டை கட்டணும் அப்படிங்கிற மாதிரி தான் பில்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இந்த கன்வேர் பெல்ட்லையுமே அங்கே ஒரு ரெட் லைன் போட்டிருக்காங்க. ஸோ எல்லாருமே க்ளவுஸ் போட்டுக்கணும், பூட்ஸ் போட்டுக்கணுன்றது ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக அது ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க பிக் பாஸ். அப்புறம் அந்த கன்வேர் பெல்ட்லேருந்து அந்த ஒவ்வொரு செங்கல்லாம் எடுக்கும்போது அந்த ரெட் லைனுக்கு வந்து வெளிலேருந்து தான் எடுக்கணும்னு, ஆனால் யாருமே அந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணவே இல்லை. மேபி அது ரொம்பவே தூரமாக போட்டிருந்தாங்களா என்னன்னு தெரியல. ராணவோட ஹைட்டுக்கு மட்டும்தான் அது வந்து அவர் கொஞ்சம் ஈஸியாக எடுக்கிற மாதிரி இருந்தது, ரீச்சபிளாக. மற்றவங்களுக்குலாம் அந்த அந்த ரூல்ஸை மீறி போய் உள்ளே போய் எடுக்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ ராணுவம் வந்து டீமில் வந்து யார் டீமில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்டிங்கே வந்து டீம் பிரிக்கும் போதே வந்து 4 பேரா 3 பேரா எப்படி டிவைட் ஆகலாம் அப்படின்னு யோசிக்கும் போது முத்து, மஞ்சரி, தீபக் அப்படின்னும் போது ராணுவம் வந்து எங்கள் டீமில் வரியா அப்படிங்கிற மாதிரி முத்து கேட்குறாரு. எங்கள்கிட்ட நாங்கள் வந்து எப்படி சொல்கிறாருன்னா, நாங்கள் 4 பிளேஸும் வந்து 3 பிளேஸும் வந்து இண்டிவிஜுவல் பிளேஸ் தான், நீயும் இண்டிவிஜுவல் பிளேயர் தான், எங்கள் கூட வந்து சேர்ந்து ஆடுங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு கேட்குறதே வந்து ராணவ் தான் கேட்குறாரு. எங்களுக்காக ஆடுறியா அப்படிங்கிற மாதிரி. சாரி, ராணவ் தான் முத்து கேட்குறாரு. அப்புறம் வந்து உடனே வந்து இதில் தான் ராணுவ கிட்ட இருக்கிற பெரிய மைனஸ் என்னென்னா, அவர் கேம் ஆடணும்னு அவர் டிசைட் பண்ணதுக்கப்புறம் அவர் எந்த டீமில் இருக்கணும் இல்லை யாருக்காக ஆடணும்னு அவர் தான் டிசைட் பண்ணணும். ஆனால் அவர் எப்போ பார்த்தாலும் வந்து யாரையாச்சும் ஒருத்தர் கைடு அந்த வீக்கில் யார் ட்ரெண்டிங்கில் இருக்காங்களோ இல்லை அந்த வீக்கில் அவருக்கு யார் ஃபேவர்னு தோணுதோ அவங்க கிட்ட போய் ஒப்பீனியன் கேட்டு அந்த டெசிஷனை எடுக்கிறாரு. ஸோ அந்த டெசிஷன் அத்தாரிட்டிங்கிறது அவர்கிட்ட இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். அதனால அந்த வீக்கில் வந்து டேக் இட் ஃபார் கிராண்டடாக வந்து எல்லாருமே அவரை எடுத்துக்கிறாங்க, அவர் ஒரு காமெடி பீஸாக ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா அந்த செல்ஃப் ஒப்பீனியன், செல்ஃப் டெசிஷன் அப்படிங்கிற ஒரு மெச்சூரிட்டி அவர்கிட்ட இல்லையோ, இல்லை அந்த கேமுக்காக அப்படி காட்டிக்கிட்டாலுமே பார்க்குறவங்களுக்கோ இல்லை அங்கே இருக்கவங்களுக்கோ என்ன தோணுன்னா, நீ டெசிஷன் எடு, நீ பாயிண்ட் சொல்லு, இது உன்னோட ஒப்பீனியன் சொல்லு அப்படிங்கிறது அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு ஃபஸ்ட் குவாலிஃபிகேஷனே அதுதான். அது ராணுவ கிட்ட இல்லைங்கிறத அவர் ஓப்பனாகவே பல இடங்களில் அவரே ப்ரூஃப் பண்ணியிருக்காரு. இப்போ இங்கே கூட முத்து கூப்பிடும்போது அவருக்கு இஷ்டம் தான் போடும், இல்லைனா இல்லை அப்படிங்கிற மாதிரி விட்டுருக்கணும். போய் வந்து விஷால் கிட்ட கேட்குறேன், சொல்கிறாரு, அவங்க கூப்பிட்றாங்க, அவங்களுக்கு ஆடட்டுமானே இது உன் டெசிஷன் தான், நீ எடுனா சரின்னு வந்து ஓகேன்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் திருப்பி இவருக்கு கன்ஃபியூஷன் வருது. மறுபடியும் வந்து முத்து வந்து கூப்பிட்டு வச்சு அவர் எப்படி மண்டையை கழுவார் முத்துன்னு தெரியும். அந்த மாதிரி அவர் வந்து கூப்பிட்டு வச்சு, இப்போ பாரு நாங்கள் ஆடுறவங்க இங்கே எல்லாமே ஒரு டீம் ஒன்று இருக்குது, கோவா கேங்னு ஒன்று இருக்குது, அருண் டீம் ஒன்று இருக்குது, எல்லாமே இருக்குது. இப்போ நாங்கள் 4 பேரும் பார்த்தா இண்டிவிஜுவல் பிளேயர்ஸ் அப்படின்னு. இதில் முத்து, மஞ்சரி இண்டிவிஜுவல் பிளேயர்ஸ்ன்னு சொன்ன வரைக்கும் நான் ஒத்துக்கிறேன். தீபக் இண்டிவிஜுவல் பிளேயரானா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அப்படி வந்து முத்து போட்டு பண்ணிருக்காரு, இல்லை அவரோட ஸ்ட்ராட்டஜியாக கூட அது இருக்கலாம். தீபக் வந்து அன்ஷிதா பக்கமும் சேர்ந்துருவார். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், தேவைப்பட்டால் அன்ஷிதா எங்கே இருக்காங்களோ அங்கே சேர்ந்துருவார். இல்லை அருண் ஃபேவர்னா அருண் ஃபேவர் சேர்ந்துருவார். இந்த வாரம் விஷால் கேப்டனா விஷால் கேப்டனில் சேர்ந்துருவார். இல்லை சம்டைம்ஸ் மஞ்சரி, முத்து வந்து மெஜாரிட்டியாக இருக்காங்க, ஐ மீன் கண்டிப்பாக ஓட் வைஸ் அவங்க மெஜாரிட்டி வர மாட்டாங்க, பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து அந்த வாரம் அவங்க பெஸ்ட்டாக தெரியுறாங்க, ஜனங்க சப்போர்ட் அவருக்கு இருக்குது, வீக்கெண்டில் ஹோஸ்ட் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அந்த பக்கம் சேர்ந்துருவார். உட்காந்து பேசும்போது கூட பார்த்திங்கன்னா அவர் எல்லா குரூப்லேயுமே இருப்பார். ஸோ இந்த குரூப்புக்கு தான் ஃபேவர் பண்ணுவார், இந்த குரூப் பண்ண மாட்டார் அப்படிங்கிறதே இல்லாமல், ஆனால் அவர் மைண்டில் யாரை வச்சுருக்காரோ அவங்களுக்கு தான் ஃபேவரட்டிசம் பண்ணுவார். ஆனால் வெளில பார்த்தா எல்லாரும் கூட ஈஸியாக மிங்கிள் ஆகிற மாதிரி தான் தெரியும். இதில் இண்டிவிஜுவல் பிளேயர் அப்படின்னு அவரை சொல்கிறத நான் ஒத்துக்கவே மாட்டேன். அவர் சேஃப் கேமை ஸ்மார்ட்டாக ஆடுறாரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ வந்து இதில் வந்து முத்து வந்து தீபக்கையும் இண்டிவிஜுவல் பிளேயர் சொல்லிட்டு, இப்போ 4வது நீயும் இண்டிவிஜுவல் பிளேயர் தான், ஸோ எங்கள் கூட வந்து சேர்ந்துக்கிறேன், நாங்கள் 4 பேர் சேர்ந்து டீம் ஃபார்ம் பண்ண போகிறோன்னா, இப்படி ஒன்று சொன்னோன்னே விஷாலும் சரி, ராணுவ அகைன் போய் விஷால் கிட்ட கேட்குறாரு. அப்படி இருக்கிற பட்சத்தில் அருணும் வந்து முத்து டீமில் ராணுவ வரக்கூடாதுன்னு அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாரு ராணுவ கிட்ட. வேறு ஆல்ரெடி அங்கே 3 பேர், அங்கே வந்து 2 பேர் பாய்ஸ் இருக்காங்க, இப்போ நீயும் போய் சேர்ந்து அந்த டீம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும், அதனால் நீ பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி. இந்த இடத்துல விஷால் என்ன சொல்கிறாருன்னா, இது குரூப் கேம் அப்படின்னு வரும்போது நீ என்ன தான் பர்ஃபார்மன்ஸ் போட்டாலும் நீ தனியாக தெரிய மாட்டேன், ஸோ பார்த்துக்கோ எங்கள் டீமில் வந்துருன்னு. ஸோ ஆளுக்கு அவரை பிடிச்சி வலிக்கிறத தான் பார்க்குறாங்க. ஆனால் டெசிஷன் அத்தாரிட்டி இவர் எடுக்கல அப்படிங்கிறது அங்கே இருக்கிற பெரிய மைனஸாக நான் இவருக்கான மைனஸாக பார்க்குறேன். ஸோ ஒரு வழியாக அவன் முத்து டீமில் தான் சேர்ந்துடுறாரு. இப்போ இப்படி டீம் பிரித்ததில் பார்த்தா 4 பேர் 2 பேராக முத்து, தீபக் ஒன்று ஆடுறாங்க, மஞ்சரி, ராணுவ். ஸோ 2 பேரும் தனித்தனி டீமாக இருந்தாலுமே இவங்க அந்த டீம் அப்படின்ற மாதிரி 4 பேர் 2ஆக ஸ்ப்ளிட் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு டீம், அதாவது ஃபஸ்ட்டு டீம் வந்து மஞ்சரி, ராணுவ், அதுக்கப்புறம் முத்து, தீபக், அப்புறம் ஜாக்லின், ரஞ்சித், ரயான் 3வது, 4வது அருண், விஷால், சௌந்தர்யா 4வது, 5வது பார்த்தீங்கன்னா பவித்ரா, அன்ஷிதா, ஜெஃப்ரி. ஸோ 5 டீமாக பிரிகிறாங்க. ஸோ ஃபஸ்ட் ரவுண்ட் வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா அந்த கன்வேயர் பெல்ட்டில் வர டாஸ்கில்
ஒருத்தராக போய் அதை எடுக்கணுமோ ஒவ்வொரு டீம்லேருந்து ஒருத்தர் போகிறாங்க. ராணவ், முத்து, அன்ஷிதா, ரயன், விஷால். ஸோ 5 டீம்லேருந்து ஒவ்வொருத்தர் போகும்போது 5 பேர் போகிறாங்க. இதில் ரயன் தான் ராணவ் தான் கொஞ்சம் நிறையவே எடுத்துடுறாருன்னு சொல்லணும். ஏன்னா அவரோட அந்த வெயிட்டுக்கோ ஹைட்டுக்கோ ஒரு டக்குன்னு கிராப் பண்ணி எடுத்து முடிஞ்சுது ஈஸியாக மற்றவங்கள விட. எடுத்துன்னு வந்து மஞ்சரி டீம்னால மஞ்சரி கிட்ட எடுத்துன்னு வந்து கொடுக்குறாரு. நிறையவே ஆக்சுவலி அவர் தான் ஃபஸ்ட் நிறைய கிராப் பண்ணுறாரு. எடுத்துன்னு வந்து கொடுத்து மஞ்சரி அதை ஹோல்ட் பண்ணிக்கிறாங்க. பட் ஆனால் அவர்கிட்டேருந்து மஞ்சரி கிட்டேருந்து அருணோ ஜெஃப்ரியும் வந்து பிடுங்கிட்டு போயிடுறாங்க. என்னதான் இவங்க அந்த கண்ட்ரோல் எடுக்கலான்னு ட்ரை பண்ணாலும் அவங்களோட எஃபோர்ட் போட்டு அந்த ஃபிசிக்கல் எஃபோர்ட்டில் அவங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஜெஃப்ரியோ அருணோ வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஸோ என்னதான் ஃபாஸ்ட்டாக ராணுவம் நிறையவும் எடுத்துன்னு வந்து கொடுத்தாலும் மஞ்சரியால் அதை ஹோல்ட் பண்ணி பிடிச்சிக்க முடியல. மற்றவங்க வந்து அதை பிடுங்கிட்டு போகிற மாதிரி பண்ணிடுறாங்க. அப்போ ராணுவுக்கு ஒரு இடத்துல என்ன ஆகுதுன்னா, அப்போ யார் எடுத்துகிட்டு போகிறேன்னா ஜெஃப்ரி தான் வந்து பிடுங்கிட்டு போகிறார் அருண் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ நான் போய் எடுத்துகிட்டு வரேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு போய் ஜெஃப்ரிது எடுக்க போகுதா. அப்போ வந்து ஜெஃப்ரிது அங்கே போயிட்டு அதை எடுக்கிறேன் செய்கிறான்னும் போது அப்போ அந்த இடத்துல அருண் விஷால் வந்துடுறாங்க. பிடிச்சிட்டு அருண் செம்மையாக கற்றுன்னு கத்துறாரு. இப்போ இந்த மாதிரிலாம் நீ பண்ணால் இது பெரிய சண்டே ஆகும், பார்த்து விளையாட அப்படின்னா. இப்போ அவங்க மஞ்சரி டீம் இருக்கும்போது நீங்கள் போய் எடுத்தால் அது சரியாக இருக்குது. உங்கள் டீம் வந்து அவங்களுக்காக வந்து அவங்க எடுக்க வந்தால் அது ஏன் தப்பாக இருக்குன்னு புரியல. அந்த இடத்துல பெருசாக வேறு மாதிரி போர்ட்ரே பண்ணுறாரு அருண் அந்த விஷயத்த. இந்த ஒரு ஆணவம் வேணும்னே அடிக்க வந்துட்ட மாதிரி, வேணும்னே சண்டைக்கு வர மாதிரி, வேணும்னே அவர் ஃபிசிக்கல் வயலன்ஸில் இறங்கின மாதிரி ரொம்பவே சவுண்ட் விட்டு ரொம்பவே ஒரு மாதிரி பேசுகிறாரு. ஸோ இந்த இடத்துல இது வேறு மாதிரி போக ஆரம்பிக்க அப்புறம் விஷால் வந்து சமாதானப்படுத்தி அதுக்கப்புறம் வந்து திருப்பி வந்து மறுபடியும் கேம் ஸ்டார்ட் பண்ணலாம், பஸர் அடிச்சு திருப்பி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னும் போது அப்போ ஒரு இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா மஞ்சரி வந்து அவங்க போய் எடுத்துகிட்டு வரா மாதிரியும் செங்கல்ல இவர் வந்து ஹோல்ட் பண்ணுற மாதிரி ராணுவம் மாற்றிக்கிறாங்க. அப்போ திருப்பி அந்த இடத்துல ராணுவம் அட்டாக் பண்ண செய்ய போய் திருப்பி ஜெஃப்ரி எல்லாம் போய் திருப்பி ராணுவம் கிட்டேருந்து எடுக்க போய் பிடுங்கி, அதாவது என்ன நியாயம்னா இவங்க மற்றவங்கள பிடிங்கிட்டு வந்து வச்சுக்கலாமா, ஆனால் இவங்ககிட்ட யாராவது வந்தால் இவங்க குரூப்பாக சேர்ந்து அட்டாக் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஆகுது. இப்போ இந்த இடத்துல அருணும் ரொம்பவே ஓவராக கத்திட்டு ஓவராக வந்து எப்பயும் போல் ஆஸ் யூஷுவல் இது வந்து டாஸ்க்குள்ளே இப்படி வயலன்ஸாக விளையாடுறீங்க செய்கிறீங்கன்னு. ஆனால் இவங்க பண்ணும்போது தெரியல, மஞ்சரியாக போய் அவ்வளோ அட்டாக் பண்ணியிருக்காங்க அருண் விஷால்லாம். அப்போல்லாம் அவர் பேசலை. ஆனால் இவங்க டீமை வந்து ராணுவ அட்டாக் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி வரும்போது இவர் வந்து வேறு மாதிரி பேசணுன்னே இந்த கொஞ்சம் வேறு மாதிரி போகுது. கேம் ஃபிசிக்கல் வயலன்ஸில் போகுது, கொஞ்சம் ஹாஷாக இருக்குது எல்லோரும் விளையாடுறது அப்படின்னு சொன்னோன்னே இப்படி விளையாடாதீங்க செய்யாதீங்க இவரே என்ன சொல்கிறது அடிப்பாரா இவரே அழுவாரா அப்படின்ற மாதிரி கதையாக தான் ஆயிடுச்சு. ஸோ இவரே வந்து கத்துவார் இந்த மாதிரி விளையாடாதீங்கன்னு. அதுக்கப்புறம் இவரே அப்படி விளையாடுவாருன்னு இப்போ சமாதானத்துக்கும் அவர் பேசுகிறாரு. இந்த மாதிரி வந்து இப்போ ஏன்னா ராணுவ பிடிச்சிட்ருக்காரு, மஞ்சரி எடுத்துகிட்டு வராங்க. இப்போ ராணுவுக்கும் ஜெஃப்ரிக்கும் அந்த இடத்துல நடந்த அந்த விஷயத்தில் தான் ஜெஃப்ரி ராணுவ கீழே விழுந்து அந்த கை வந்து வலி அப்படின்னு சொல்லி அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க. அருண் விஷால் எல்லாமே கூட்டிகிட்டு போகிறாங்க. பக்கத்தில் இருக்க யாருமே வந்து என்ன எதுன்னு கேட்கல. ஏன்னா எல்லாருமே நடிக்கிறாங்கன்னு ஒரு தாட் அவங்களுக்கு வந்துருச்சு இவரை பற்றி. ஏன்னா அவர் நிறைய இடத்துல அந்த மாதிரி ப்ராங்க்கு இல்லைனா டாஸ்க்காக பண்ணா அப்படின்னு சொல்லும்போது அந்த நம்பிக்கைக்குரிய தன்மையை ராணுவம் வந்து அங்கே கிரியேட் பண்ணலை அப்படிங்கிறத ஒரு விஷயமா இருக்குது. இது ஒரு இடத்துல ரயான் கூட சொல்கிறாரு. இப்போ வந்து அதுலேயும் சௌந்தர்யா ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து அந்த விஷயத்தை நடிக்கிறான் அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து கொஞ்சம் ஓவராக இருந்த மாதிரி தான் இருந்தது. இந்த இடத்துல அந்தளவுக்கு ஓவர் வன்மத்தை வந்து சௌந்தர்யா காட்டியிருக்க வேணாம் அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியனாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜெஃப்ரிக்கோ ராணாவை பிடிக்காது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு காட்டினது அன்ஷிதா அப்படின்னாலுமே ஜெஃப்ரி, சௌந்தர்யா, அன்ஷிதா இவங்க 3 பேரும் பர்சனல் வெஞ்சன்ஸ் ராணுவ மேலே காட்டின மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. என்னதான் இருந்தாலும் அடிபட்டிருக்கா படலையான்றது அப்புறம். ஆனால் அங்கே அவங்க பெயினில் அழறாங்க இல்லை அவங்களுக்கு வந்து ஹர்ட் ஆகிருக்கு அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகும்போது ஃபஸ்ட்டு ஹியூமனிட்டி பேஸில் அது என்னென்னு அட்ரஸ் பண்ணோங்கிறது தான் என்னோட ஒப்பீனியனு. இந்த இடத்துல வந்து ஓகே அது வந்து அப்புறம் மெடிக்கல் இதுக்கு ஹெல்ப் கூப்பிட்டு போய் எல்லாம் பண்ணுறாங்க செய்கிறாங்க அப்படின்னு சொன்னாலுமே அப்புறம் ஒரு இடத்துல வந்து என்ன ஆகுதுன்னா இந்த அருணுக்கெல்லாம் வந்து இது தப்பாக போயிடும், ரொம்ப வயலன்ஸ் ஆடிட்டோம், அதாவது ராணுவ கீழே விழறதுக்கு முன்னாடி ரொம்ப வயலன்ஸாக போகுதுன்னு தெரிஞ்சோன்னே இந்த டாஸ்க் இப்படி ஆட வேணாம், இப்போனா அவங்ககிட்ட யார் எவ்வளோ கல் எடுத்தீங்க கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அருண்லாம் திருப்பி வந்து மஞ்சரி கிட்ட அது கொடுக்க போகிறாங்க, ஜெஃப்ரி இதில் அது கொடுக்க போகிறாங்க. அப்படி இருக்கும்போது திருப்பி மஞ்சரி முத்துலாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இந்த டாஸ்க் இப்படி தான் ஆடணும், அப்போல்லாம் ஒன்றும் பண்ண தேவையில்ல, எல்லாம் ஆடுற மாதிரி ஆடணும், இப்படி தான் ஆடணும் அப்படின்னு சொல்லி திருப்பி அது அந்த மாதிரி ஹாஷாக போகும்போது தான் ராணுவம் அந்த விஷயம் ஆயிடுது. ஸோ இவங்க முதல்ல ரொம்ப வயலன்ஸ் ஆனது அருண் அப்படிதான், சரி அந்த டாஸ்க் அப்படிதான்னு சொல்லி திருப்பி இது பண்ணிடுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ராணுவுக்கு இந்த மாதிரி இன்ஜுரி அப்படின்னு ஆனவுடனே இதில் இந்த இடத்துல அவங்க டீம் தான் மஞ்சரி இல்லை அவங்க டீம் முத்து அப்படின்னும் போது அவங்க யாராச்சும் ஃபஸ்ட்டு வந்து பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் அவங்க யாரும் ஃபஸ்ட்டு வந்து அதை அட்ரஸ் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் அருண் விஷால் கேப்டனாக இருக்கிற பட்சத்தில் அருண் உள்ளே போகிறாரு. ஸோ அருண் விஷால் 2 பேரை கூப்பிட்டு போகிறாங்க. இந்த இடத்துல அருண்கோ விஷால்கோ நடுவுலையுமே ஒரு சண்டை வருது. இது உண்மையாக பொய்யான்னு எனக்கு சொல்ல தெரியல. 2 பேரும் கண்டென்ட் கிரியேட் பண்ணி கூட இருக்கலாம். ஏன்னு பார்த்தா விஷால் ஒரு நல்ல கேப்டனாக காட்டிக்கணுன்றதுக்காக அருண் கிட்ட சண்டை போடுற மாதிரி அவர் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறாரு. இப்போ வந்து இந்த கேம் இப்படி தான், அதாவது அருண் வந்து சாஃப்டாக விளையாடலாம், இப்படி விளையாட வேண்டாம் அப்படின்னு ஒரு இடத்துல அவர் தான் கத்துவார் செய்வார். அப்புறம் இதே அவரே சொல்லுவார் அப்படின்போது உனக்கு வேணான்னா இந்த கேமில் நீ ஒதுங்கிக்கோ, உன்னால் இந்த கேம் ஸ்பாயில் ஆக வேணாம். ஏன்னா அந்த டெவில் அந்த இதுலேயும் அருண் தான்
தான் வந்து மஞ்சரி விளையாடினது தப்பு, சாச்சனை விளையாடினது தப்புன்னு வேறு மாதிரி கிரியேட் பண்ணுவார். ஸோ அதனால் விஷால் வந்து உனக்கு வேணான்னா விட்டுரு, நீ மற்றவங்க கேமை ஸ்பாயில் பண்ணாது, அவங்கவுங்க இஷ்டம் அவங்க எப்படி விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஸோ இந்த இடத்துல வந்து ஜெஃப்ரியால் தான் இப்படி ஆச்சு அப்படிங்கிற மாதிரி அருண் சொல்லலை. பட் ஆனால் ஆல்ரெடி இப்போ ஒருத்தருக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னும்போது இந்த கேம் இப்படி விளையாடினா இது இன்னும் எத்தனை பேருக்கு எவ்வளோ அடிப்படும் தெரிலன்ற மாதிரி ஒரு மீன் பண்ணுவார். அந்த மீன் சொன்னோன்னே விஷாலுக்கு கோவம் வந்துடும். அப்போ நீ ஜெஃப்ரியை தான் சொல்லலாம், ஜெஃப்ரியை சொல்லலை, நான் பொதுவாக சொன்னேன் அப்படின்னும் போது உனக்கு இஷ்டம் தான் விளையாடி, இல்லைனா விட்டுரு, நீ மற்றவங்கள இந்த மாதிரி பண்ணாத, பேசாத, இது கேம்னா இப்படி தான் இருக்கும், இந்த கேம் இப்படி தான் இருக்கும்னு சொல்லி இவங்க 2 பேருக்குள்ளேயே ஒரு வாக்குவாதம் போகுது, அருணுக்கும் விஷாலுக்கும். அதுக்கப்புறம் அந்த இடத்துலயே சௌந்தர்யா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவனுக்கு உண்மையாக அடிபட்டு தானே தெரில, அவன் நடிக்கிறான்டா, அவனுக்காக நீங்கள் ஏன்டா சண்டை போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா சொன்னதில் ரொம்ப இரிட்டேட் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஜாக்லின் அந்த இடத்துல வந்து சமாதானப்படுத்தி இவ்வளோ நேரம் கத்துனாங்க, பேசினாங்க அருண், விஷால். அதுக்கப்புறம் கை கொடுத்து 2 பேரும் வந்து சட்டிலாக செட்டில் ஆகிடுவாங்க. ஸோ இது பார்க்கறதுக்கு நம்மளுக்கு எப்படின்னா, பார்க்குற நம்ம தான் காமெடி பீஸா, இவங்க என்னடா கத்துனாங்க, திடீர்னு அப்புறம் கை கொடுத்து குலுக்கிக்கிறாங்க 5 நிமிஷத்துக்குலாம் அப்படின்னும் போது பார்க்குற நம்மள காமெடி பீஸ் ஆக்குறாங்களா அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணுச்சு. இல்லை ஜாக்லினா ஓகே இவ்வளோ தாண்டானா, அம்மா அவங்க கண்டென்ட்டுக்காக தான் பண்ணாங்கன்னு புரியுதுன்ற பட்சத்தில் நீங்கள் அதுக்கு மேலே அதுக்கு ஓவர் சீன் போடுறீங்களேன்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ இந்த இடத்துல வந்து இன்னொன்று வந்து சௌந்தர்யா திருப்பி வந்து ராணுவுக்கு வந்து இன்ஜுரி ஆகிருக்காது சும்மா அப்படிங்கிற மாதிரி ஒரு போர்ட்ரே பண்ணும்போது ஜாக்லின் அப்போ நீ நம்பலையா, அவன் போய் நடிக்கிறான்னு சொல்கிறியானா, ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஜாக்லின் கிட்ட ஜெஃப்ரி, சௌந்தர்யா 2 பேருமே. சௌந்தர்யா ஓர சொன்னால் ஜெஃப்ரி கம்முன்னு அங்கே இருக்கு. ஏன்னா ஜெஃப்ரி சொன்னால் நான் ரைட்டில் தான் பண்ணேன், அவன் லெஃப்ட்டில் விழுந்தது எனக்கு சந்தேகமாக இருக்குது, லெஃப்ட்டில் தான் அடிபட்டிருக்கு அப்படின்னும் போது அது தெரியல நம்மளுக்கு. அப்புறம் இதே விஷயத்த வந்து சைலண்ட்டாக ஒரு சில இடத்துல பேசிக்கிறாங்க. யாருன்னா ரயான், ஜாக்லின், முத்து இவங்க வந்து ஜெஃப்ரிக்கு அதாவது ராணுவுக்கு அடிப்பட்டது வந்து பொய்ன்னு சொல்லிட்டுருக்காங்க எல்லாரும், யாருமே நம்பல ஒரு சிலர். ஆனால் யாருன்னும் போது முத்து வந்து அருணான்னு கேட்குறாரு. உடனே ரயான் வந்து உனக்கு என்ன அருண் மேலே இருக்க கோத்துக்கு எல்லா இடத்துக்கும் அருண் தான் வரணும், அருண் எப்படி சொல்லுவான், அருண் இல்லை ஜெஃப்ரியும் சௌந்தர்யாவும் சொல்கிறாங்க அப்படின்னு ஜாக்லினும் ரயானும் சைலண்ட்டாக சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம் போகுது. அதே சமயத்தில் லெக்மெண்டேயர் அப்படின்னு சொல்லி அவருக்கு அந்த அடிபட்டிருக்கு அப்படின்னும் போது அப்படின்னா என்ன அப்படின்னு சௌந்தர்யா கேட்குறாங்க. இப்போ கையில் இருக்க அந்த மசில்ஸ் வந்து அது வந்து கிழிஞ்சிரும் ஒரு இடத்துல, அதுதான் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி ஜாக்லின் விளக்கம் கொடுக்குறாங்க. அப்போ கூட சௌந்தர்யாவுக்கு என்னென்னா ஜெஃப்ரி சொன்ன டவுட் தான் மண்டையில் வருது. அப்போது வந்து ரைட்டில் பண்ணால் அது லெஃப்ட்டில் வலிக்குமா, இல்லை ரைட்டில் வந்து ப்ரெஷர் கொடுத்தா அது லெஃப்ட்டில் அதோட வருமா, இல்லை லெஃப்ட்லேயே தான் அது இருக்குது அப்படின்னு ஜாக்லின் விளக்கம் சொல்கிறாங்க. அப்படின்னா எப்படி, அதாவது ஜெஃப்ரி சொன்னதே மைண்டில் ஓடுது, அவன் ரைட்டுன்னு சொன்னால் லெஃப்ட்டுன்னு சொல்கிறாங்க இவங்க, அது எப்படி இங்கே பண்ணால் அங்கே வரும் அப்படின்னு திருப்பி அந்த கொஸ்டின்குள்ளேயே வராங்க. மேபி இந்த சைடு பேலன்ஸ் பண்ணி அந்த சைடு ஊனி இருக்கலாம். ஒரு சில டைம் அடிப்பட்ட கையோட இன்னொரு கை ஊன்றதுக்கு ப்ரெஷர் பண்ணி சேஃப் பண்ணும்போது அங்கே ப்ரெஷர் ஜாஸ்தி கொடுக்குற மாதிரியே சம்டைம்ஸ் ஆகும். அது அந்த இடத்துல இருந்தால் அந்த அடிப்பட்ட அந்த பையனுக்கு தான் தெரியும். ஆனால் அதை நம்பவே மாட்டேன் அப்படின்னு ஒரே பிடிவாதத்தில் சௌந்தர்யா இருக்காங்க. அந்த சாரி கேட்குற மூமெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன், அதில் எல்லாருமே கேட்டிருப்பாங்க. அந்த இடத்துல ஜெஃப்ரியுமே கேட்கணுன்றதுக்காக பேருக்கு கேட்டிருப்பாரு, அன்ஷிதாவும் கேட்டிருப்பாங்க. ஆனால் நான் கேட்கவே மாட்டேன் அப்படிங்கிற பிடிவாதத்தில் சௌந்தர்யா இருப்பாங்க. போய் விசிட்டிங் ஹவுஸில் போய் அவரை உள்ளே போய் ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ஐஸ் பேக் தான் ஃபஸ்ட்டு வைக்கலான்னு சொல்லுவாங்க டாக்டர்ஸ். அவருக்கு ஐஸ் பேக் வச்சோ சரியாகணும் போது தான் டாக்டர் ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் பிக் பாஸ் கொடுப்பாரு. இப்போ எல்லாருமே போய் பார்த்து என்னன்னு கேட்கும்போது ஜெஃப்ரிலாம் போனால் ஊசி போட்டாங்களா இந்த கையா அப்படின்னும் போது அது நம்பாத மாதிரியே வந்து விசாரிச்ச மாதிரி இருந்தது. பொய் சொல்கிறதானே நடிக்கிறதானே அப்படிங்கிற மாதிரி அது விசாரிச்ச மாதிரி இருந்தது. அந்த இடத்துல ஒரு ஹியூமனிட்டியே வந்து ஜெஃப்ரி ஃபேஸ்லலாம் தெரியவே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இதுக்கு முழுக்க மற்றவங்க காரணமாக ராணுவ காரணமானு கேட்டால் 2 பேருக்குமான பங்கு இருக்குன்னு தான் நான் சொல்வேன். ராணுவம் அந்த ஸ்பேஸை கொடுக்கல. இப்போ இந்த இடத்துல நிஜமாகவே ராணுவம் நம்ப யாரும் தயாராக இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அந்த விஷயம் ஆயிடுச்சு. இருந்தாலும் மனிதாபிமான அடிப்படையில் ஒரு 10% பெனிஃபிட்ஸ் ஆஃப் டவுட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல நிஜமாகவே அவருக்கு அடிபட்டு இருக்கலாம். இது வந்து நம்ம ஏன் நம்பாமல் இருக்கணும், ஒரு சான்ஸ் கொடுக்கலாம்ல, நிஜமாக அடிபட்டிருந்தா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சிருக்கலாம். பட் ஆனால் உங்களுக்கு யாருக்கும் அது தோணலை. இதே சமயத்தில் சௌந்தர்யா நான் ஏன்டா போய் சாரி கேட்கணும், அவன் தப்பு அவன் பண்ணான், நான் ஏன் சாரி கேட்கணும்னா அவங்க தப்பு தாங்க, சாரி கேட்கணும் அப்படிங்கிறது வந்து அவர் யாரோ பண்ணிட்டு, அது ஜெஃப்ரியும் வந்து வேணும்னு பண்ணலை, அது அந்த டாஸ்கில் நடந்தது தான். பட் ஆனால் அவர் வேணும்னே அதாவது அந்த டாஸ்கில் அது நடந்தது அப்படின்றத மீறி அப்படி ஒரு தாட் நீங்கள் மற்றவங்க ஹர்ட் ஆகிருக்கும்போது வைக்க வேணாம் முகத்துக்கு நேராக. இல்லை அப்படி உங்களுக்கு நினச்சிருந்தீங்கன்னா கூட அது நினச்சது தப்பு அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணி சொல்கிற சாரி தானே தவிர அதை கேட்கணும்னு யாரும் கம்பல் பண்ணலை. ஆனால் கேட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் அங்கே எல்லாரும் சொல்ல வராங்க. இதைத்தான் ரயானும் வந்து ஒரு இடத்துல சௌந்தர்யா கிட்ட சொல்லலாம். சௌந்தர்யா எல்லார்கிட்டையும் போய் இவங்க நினைக்கிற மாதிரியே மற்றவங்க நினைக்கணும், அவன் பொய்யா நடிக்கிறான், அதுக்கு போய் நீங்கள் சாரி கேட்டிருக்கீங்க, நம்ம நினச்சது ஒன்றும் தப்பு இல்லை, அவன் தான் தப்பு அப்படின்னு ப்ரூஃப் பண்ணுற மாதிரி தான் எல்லா இடத்துலையும் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல ரயானா வந்து அது ஓகே அவன் நடிச்சிருந்தா ஓகே, ஆனால் இப்போ பிக் பாஸே சொன்னப்பறம் அங்கே ஏதோ ஒரு பெயின் இருக்குது, அவனுக்கு ஒரு ஹர்ட்டிங்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்ல அப்படின்னும் போது சௌந்தர்யாவுக்கு ரயான் சொன்னதும் பிடிக்கல. ஸோ அவங்க பிடிச்ச முயலுக்கு 3 காலு நிற்கிறாங்க. இது வந்து அன்ஷிதா அவங்க வேறு லெவலில் ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, சேரலாம் பேசும். ஏன்னா அன்ஷிதா வந்து
என்ன சொல்றது, டைரக்ட் நாமினேஷன்ல ராணவ் வந்தாரு அப்படிங்கிறத மீறி, அன்ஷிதாவ ராணவ் தான் வந்து நாமினேஷன்ல அந்த கோவத்துல அவங்க பேசிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இருந்தாலும் இது கோவத்தை காட்டுறதுக்கான இடம் இல்ல. அந்த இடத்துல ஒரு மனிதாபிமான அடிப்படையில ஃபீல் பண்றதோ, சாரி கேட்கறதோ, இல்லன்னா அந்த சிச்சுவேஷன கொஞ்சம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிச்சு போகணும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியனா இருக்கு. ஸோ இதுதான் நடந்தது. இந்த டாஸ்க் இன்னும் 2 நாள் நடக்கும் அப்படிங்கும்போது, இன்னும் கொஞ்சம் வயலன்ஸ் நிறையவே இதில போகும் போல தெரியுது. கிட்டத்தட்ட WWF மாரி கூட போக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாரி இருக்கு. ஆனா நம்மளுக்கு ஒன் ஆர் ஷோல என்னெல்லாம் ஃபில்டர் பண்ணி காட்டுவாங்கன்னு தெரியல. பார்க்கலாம் கைஸ். தேங்க் யூ.